விரைவில் வர இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இறையரசில் உம்மோடு சேர வேண்டும் என்பதற்காக எங்கள் மீது மிகுந்த பரிவோடு இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 7வது எக்காலம் முழங்கப்படுகின்ற பொழுது நடைபெறுகின்ற காட்சிகளை நாங்கள் இன்றும் தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய காட்சிகள் உம்முடைய இறையரசின் வாழ்வுக்கு எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வரும் காட்சியில் விண்ணகத்தில் ஒரு பெண் தோன்றுகிறார். அவர் கருத்தரிக்கிறார். அவர் கருத்தரிக்கும் குழந்தையை விழுங்கிவிடுமாறு 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் அப்பெண்ணுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுக்கின்றார். ஆனால் அக்குழந்தையோ கடவுளிடத்திற்கும் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அப்பெண்ணின் நிலை என்ன என்பதை 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விவரிக்கின்றது. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் பெண்ணை குறித்தும் இவர் வனாந்திரத்திற்கு ஓடி போதல் குறித்தும் 1260 நாட்கள் குறித்தும் கடவுளால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் குறித்தும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக இந்த காட்சியில் குறிப்பிடப்படுகின்ற பெண், கதிரவனை அணிந்த பெண் யார் என்பதற்கு சில பதில்களை திருமறை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். முதலாவதாக இந்த பெண் மேசியாவின் தாய் என சிலர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் இந்த பெண் மேசியாவின் தாயாக இருந்தால் அவர் மரியாளுடன் அடையாளம் காணப்பட வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்படும் பெண் மனிதாபிமானம் அற்றவராகவும் எந்த ஒரு மனிதருடனும் அடையாளம் காண முடியாதவராகவும் இருக்கிறார். எனவே இந்த பெண் மேசியாவின் தாயாக இருக்க முடியாது என இக்கருத்தை மறுப்போர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் அரக்க பாம்பினால் இப்பெண் துன்பப்படுவதை கொண்டு திருச்சபையோடு ஒப்பிட்டு பேசுகின்றனர். ஏனெனில் திருச்சபையும் தனது பற்றுறுதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் கதிரவனை அணிந்த பெண்ணை குறித்து விளக்கப்படும் கருத்தியல்கள் அல்லது ஒப்பனைகள் அனைத்தும் திருச்சபைக்கு பொருந்தவில்லை என்பதால் இந்த விளக்கத்தையும் அறிஞர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பெண் யார் என்பதற்கு தரப்படும் 3வது விளக்கம் இறைமக்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்லது இஸ்ரவேலர் என்பதாகும். இந்த விளக்கம் சற்று பொருந்துவதாக இருக்கின்றது. ஏனெனில் கதிரவனை அணிந்த பெண்ணின் தலையின் மேல் இருக்கும் 12 நட்சத்திரங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக கூறலாம். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பழைய இஸ்ரவேலருக்கும் திருச்சபைக்கும் தொடர்பு இருப்பதை கண்டனர். திருச்சபையை உண்மையான இஸ்ரவேல் என்றும் கருதினர். திருச்சபையை கடவுளின் சமூகமாக கருதினால் அது இந்த பெண்ணுக்கு மிகவும் பொருந்துகிறது என்று கூறலாம். கடவுளின் சமூகத்தில் இருந்தே கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். கடவுளின் சமூகத்திற்கு எதிராக எவ்வளவு வலுவான எதிர்ப்பு இருந்தாலும், அதன் துன்பங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், கடவுளின் சமூகம் கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும்.
இது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தியை தருகின்றது. கடவுளின் சமூகத்தில் நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுளின் சமூகம் நமக்கு பாதுகாப்பு தருகின்றது என்பதை நம்முடைய அனுபவங்களிலே நாம் உணர்ந்திருக்கலாம். கிறிஸ்தவ நற்செய்தியை விளக்குகின்ற டிராக்ட் ஒன்றில் காட்டு தீ பரவுகின்ற பொழுது அதிலே சிக்குண்ட ஒரு கோழியையும் குஞ்சுகளையும் பற்றிய செய்தி பழைய காலத்திலிருந்தே கிறிஸ்தவ உலகில் இருப்பதை நம்மிலும் பலர் அறிந்திருக்கின்றோம். காட்டு தீ பரவி முடிந்த பிறகு கரிந்த பொருட்களையெல்லாம் தேடி பார்க்கிற பொழுது கோழியின் சிறகில் குஞ்சுகள் பத்திரமாக இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கோழி முழுவதுமாக எரிந்துவிட்டது. ஆனால் தான் அழிந்த நிலையிலும் தன்னுடைய குஞ்சுகளை சிறகின் கீழே பத்திரமாக பாதுகாத்து கொண்டது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். கடவுளின் சமூகத்தில் அடைக்கலம் புகுவோர் எவ்வளவு கடினமான துன்பங்கள் வரினும் கடவுளால் பாதுகாக்கப்படுவர் என்பதை இந்த உதாரணம் மூலமும் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக இந்த காட்சியில் வருகின்ற செய்தி இந்த பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போதல் குறித்ததாகும். இங்கே சொல்லப்படும் பெண் வலு சர்ப்பத்தின் தாக்குதலுக்கு தப்ப பாலைவனத்துக்கு தப்பி செல்கின்றார். பாலைவனத்திற்கு தப்பி செல்லுதல் குறித்த திருமறையின் செய்திகள் அனைத்தும் யோவானின் மனதில் இருந்தன என்று நாம் கூறலாம். இந்த காட்சியை காணுகின்ற பொழுது ஓடிப்போன பல செய்திகளை மனதிலே கொண்டு இந்த காட்சிகளை அவர் சற்று விளக்கமாக கூறியிருக்கலாம் என்று நாம் கருதலாம். எலியா ஏசபேலுக்கு பயந்து பாலை நிலத்துக்கு ஓடி சென்ற செய்தியை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வசனங்களில் நாம் படிக்கின்றோம். பஞ்சம் ஏற்பட்ட பொழுது எலியா தீர்க்கர் பாலை நிலத்தில் உள்ள கேரித் ஆற்றண்டை ஓடி சென்றதும் அங்கு காகங்களால் உணவளிக்கப்பட்டதும் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏரோதின் கொலை நோக்கில் இருந்து தப்பிவிக்க மரியாளும் யோசேப்பும் குழந்தை இயேசுவோடு எகிப்துக்கு ஓடி சென்றதை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகின்றது. அந்தியோக்கஸ் எப்பிபானஸ் என்னும் மன்னன் காலத்தில் சட்டத்தை கடைபிடிப்பதும் உண்மையான கடவுளை வணங்குவதும் கடினமாக இருந்த பொழுது நீதியையும் நியாயத்தையும் தேடிய பலர் பாலை நிலம் சென்று அங்கு வசித்ததாக யூதரின் நூலாகிய மக்கபேயர் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 70இல் எருசலேம் ரோமானியர்களால் அழிக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பயங்கரமான கலவரங்கள், இரத்த களரி மற்றும் புரட்சியின் ஆண்டுகளாக இருந்தன என்று வரலாற்றில் நாம் அறிகின்றோம். இத்தகைய துன்பங்களின் இறுதியில் ஒரு இறுதி பேரழிவு வரப்போகின்றது என்கின்ற செய்தியை ஒரு வெளிப்பாட்டின் வழியாக அறிந்து கொண்ட எருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்கள் எருசலேமை விட்டு வெளியேறி யோர்தானை கடந்து பெரியாவிற்குள் சென்று பெட்ரா என்ற ஊரில் தங்கியிருந்தனர் என்று கிறிஸ்தவ வரலாற்றாசிரியரான யுசுபியஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இறுதி நாட்களில் பயங்கரங்கள் வருவதை கண்டதும் அவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போவார்கள் என மார்க்கு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்லியதை போன்று இந்த நிகழ்வு நடந்திருப்பதாக யுசிபஸ் சுட்டிக்காட்டுகின்றார். கடவுளின் சமூகத்தில் இருப்போரை கடவுள் பாதுகாக்கிறார் என்பதை ஏற்கனவே தியானித்தோம். இங்கே பாலை நிலத்திற்கு ஓடிப்போதல் என்னும் காட்சி துன்பம் வருகின்ற பொழுது கடவுள் அவருடையவர்களை துன்பத்திலிருந்து அல்லது அழிவிலிருந்து பாதுகாக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுகின்றது. கடவுள் தம்முடையவர்களை எவ்வாறு பாதுகாக்கிறார் என்பதை சூரியனின் வெப்பத்தோடு ஒப்பிட்டு திருமறை விளக்க உரையாளர் ஒருவர் விளக்குகின்றார்.
சூரியன் எப்போதும் ஒரே அளவு வெப்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நமக்கு சில வேளை அது கடினமாகவும் சில வேளை மிதமாகவும் இருப்பது போல தோன்றுகின்றது. ஆனால் அது சூரியனினால் ஏற்படுவதல்ல. எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், சூரிய கதிர்கள் வரும் பாதையில் இருக்கின்ற வேவ்ஸ் மூலமாகவும் அல்லது சோலார் எஃபெக்ட், ஓசோன் லேயர் ப்ரொடெக்ஷன் போன்ற பல காரணிகளால் சூரியனின் வெப்பம் நம்மை வந்தடைகின்றது. ஆகவே அதனுடைய வெப்பத்தின் அதிகரிப்பும் குறைவாகவும் மிதமாகவும் இருக்கின்ற நிலைகளெல்லாம் சூரியனால் ஏற்படுவதல்ல, அது வரும் பாதையில் இருக்கின்ற பல தடைகள் அல்லது பலவிதமான ஊடகங்களால் நிகழ்கின்றன என்று நாம் சொல்லலாம். சூரியன் எப்போதும் தனது வெப்பத்தை சீராக தருவது போலவே கடவுளின் பாதுகாவலும் இறைமக்களாகிய நமக்கு எப்போதும் அல்லது அனைவருக்கும் எப்போதும் சீராக கிடைக்கிறது. ஆனால் அவருடைய பாதுகாவல் அவருடைய சிறகுகளின் கீழே இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே அது பொருந்துகிறது. மற்றவர்கள் நாம அந்த சிறகிலிருந்து விலகி விடுகின்ற பொழுது சூரியனின் வெப்பம் பாதிப்புக்குள்ளாகி வெவ்வேறு நிலைகளில் வெளிவருவதைப் போல கடவுளுடைய பாதுகாப்பும் அவருடைய பாதுகாப்பிலிருந்து நாம் விலகுகின்ற பொழுது அந்த பாதுகாப்பை நாமவே இழக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதற்கு கடவுள் பொறுப்பாளர் அல்ல, நாமே நமது பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தி விடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் அவருடைய சிறகுகளின் கீழ் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும் செய்தி 1260 நாட்கள். பாலை நிலத்துக்கு ஓடிப்போன பெண்ணை 1260 நாட்கள் அளவும் பேணுமாறு கடவுள் அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ததாக இந்த காட்சி சொல்லுகின்றது. 1260 நாட்கள் பொதுவாக 3.5 ஆண்டுகளை குறிக்கின்றது. இது பயங்கரமான துன்புறுத்தலின் காலம் என யூதர்கள் நம்பினர். இதே காலம் 42 மாதங்கள் என வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 1260 நாட்கள் என வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் ஒரு காலம் அல்லது அரை காலம் என வெளிப்படுத்தல் 12:14 தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு காலம் என்பது ஒரு வருடம், 2 காலங்கள் என்பது 2 வருடங்கள், அரை காலம் என்பது அரை வருடம் அல்லது 6 மாதங்கள். எனவே மொத்தமாக 3.5 வருடங்கள். யூத கணக்கின்படி 1260 நாட்கள் என்பது 3.5 வருடங்கள். இந்த காலத்தில் புறஜாதியார் தூய நகரத்தை மிதிப்பார்கள் என வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகின்றது. இத்தகு கொடிய காலத்தில் பெண் வனாந்திரத்தில் தங்குவார் எனவும் மக்களை துன்புறுத்தக்கூடிய விலங்குக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் எனவும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் அடியவராக வாழ்வோர் இக்கொடிய காலத்துக்கு தப்புவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். நம்முடைய வாழ்விலும் எப்போதும் ஆண்டவரை சார்ந்து வாழுகின்ற பொழுது துன்பங்கள் வருவதை பற்றி, அழிவுகள் வருவதை பற்றி நாம் அச்சப்பட தேவையில்லை என்பதை இந்த காட்சி உறுதிப்படுத்துகின்றது. நான்காவதாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும் செய்தி கடவுளால் ஆயத்தம் செய்யப்பட்ட இடம். பாலை நிலத்துக்கு ஓடிய பெண் கடவுளால் ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு இடத்தில் பாதுகாக்கப்பட்டார் என இந்த காட்சியில் நாம் படிக்கிறோம். கடவுளால் ஆயத்தம் செய்யப்பட்ட இடம் எங்கு உள்ளது என்பது
பொதுவாக நமக்கு எழுகின்ற கேள்வி, H.B. ஸ்வீட்டின் என்கின்ற அறிஞருடைய கருத்தின்படி பாலை நிலம் தனிமையின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது. தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டோராக இருந்தனர். சில காலம் துன்புறுத்தலுக்கு அஞ்சி பாலை நிலத்திலும் தங்கி வந்தனர். அக்காலங்களிலெல்லாம் கடவுளின் உதவியும் ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது. H.B. ஸ்வெட்ஸே என்று சொல்லுகின்ற அறிஞர் தொடக்க காலத்தில் திருச்சபை வனாந்திரத்திற்கு ஓட வேண்டி இருந்தது. ஏனெனில் தொடக்க கால கிறிஸ்தவரின் வாழ்க்கை தனித்துவம் நிறைந்ததாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். அவர்கள் புறசமய உலகில் தனிமைப்படுத்தப்பட்டனர். கிறிஸ்தவ சான்றுள்ள வாழ்க்கை தனித்துவம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் மனித தனிமையில் கூட கடவுளின் தோழமை உண்டு என்பது ஆறுதல் அளிக்கின்ற ஒரு செய்தி. எஸ்தர் புத்தகத்தில் மொர்தெகாயை வெறுக்கும் ஆமானாக இருந்தாலும், படுகொலையை உருவாக்கும் அடோல்ஃப் ஹிட்லராக இருந்தாலும், எதிர்காலத்தில் சாத்தானால் ஏவப்படுகின்ற அந்தி கிறிஸ்துவாக இருந்தாலும், கடவுளின் மக்களுடைய எதிரிகள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை இந்த காட்சி உறுதிப்பட சொல்லுகின்றது. கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கு எப்போதும் உண்மையாக இருக்கின்றார். கடவுளால் ஆயத்தம் செய்யப்பட்ட இடம் நவீன கால ஜோர்டானில் உள்ள பெட்ரா நகரம் என சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நகரம் பாறை வெட்டு, கட்டிடக்கலை மற்றும் நீர்க்குழாய் அமைப்பு ஆகியவற்றுக்கு மிகவும் பெயர் பெற்றது. இந்நகரை கட்ட நாடோடி நபடேயர்கள் என்று சொல்கின்ற இனத்தவர் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே பணிகளை தொடங்கினர். ஆனால் கிமு 7000 ஆண்டிலேயே மக்கள் அங்கு குடியேறினர் என்பதற்கான தொல்பொருள் சான்றுகள் இருக்கின்றன. பெட்ரா பழைய ஏற்பாட்டில் சேலா என்றும் யொக்தியேல் என்றும் அழைக்கப்படுகின்றது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த பெயர்களை நாம் காணலாம். மோசேயும் இஸ்ரவேலர்களும் ஏதேமில் உள்ள பெட்ரா வழியாக சென்றதாக யாத்ராகமம் நூலில் நாம் படிக்கின்றோம். உள்ளூர் பாரம்பரியம் கூறுகையில் பெட்ராவுக்கு வெளியே உள்ள வாடி மூசா என்கின்ற இடத்தில் உள்ள நீரூற்றில் மோசே பாறையை தாக்கி தண்ணீரை தருகிறார் என எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் நாம் படிக்கின்றோம். வாடி மூசாவிற்கு மோசேயின் பள்ளத்தாக்கு என்கின்ற பெயரும் உண்டு. மோசே மற்றும் மிரியாமின் சகோதரரும் திருமறையின் முதல் பிரதான ஆசாரியருமான ஆரோன் ஆகியோர் ஜோர்டானில் இறந்து பெட்ராவில் உள்ள ஹோர் மலையில் அடக்கம் செய்யப்பட்டனர் என்று குறிப்புகள் சொல்லுகின்றன. பெத்லகேமில் குழந்தை இயேசுவை பார்க்க வந்த கிழக்கு மன்னர்களின் பகுதியாக பெட்ரா இருந்திருக்கலாம் என்கின்ற கருத்தும் உண்டு. இயேசுவின் காலத்திலும் அப்போஸ்தலர்களின் நாட்களிலும் பெட்ரா கிழக்கு மத்தியதரை கடலின் மிக பெரிய வர்த்தக மையங்களில் ஒன்றாக விளங்கியது. இங்கு மலைகளும் பாறைகளும் ஒளிப்பிடங்களும் இருந்ததால் இயற்கையான பாதுகாப்பு தரும் இடமாக இந்த இடம் இருந்தது என்று உணர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் எருசலேம் ரோமையர்களால் அழிக்கப்படுகையில் இங்கு மக்கள் ஓடி ஒளிந்திருக்கலாம் என நாம் கருதுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜோர்டான் அந்தி கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிக்கும் ஒரு இடமாக இருக்கும் என தானியேல் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் குறிப்பிடுகின்றது. பெட்ரா அமைந்துள்ள போஸ்ராவிலிருந்து எதிரிகளை தோற்கடிக்க கர்த்தர் வருவார் என ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகின்றது. 2ஆம் வருகைக்கு சற்று முன்பு ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி
கர்த்தர் எதிரிகளை தோற்கடிக்க வருவார் என்பதை பல அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இத்தகைய ஆய்வுகள், அனுமானங்கள் போன்றவைகள் இருப்பினும் கடவுளால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் இதுதான் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது என்று புரிந்து கொள்வதே சிறப்பானது. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் வனாந்திரம் இஸ்ரவேலை பார்வோன் படையிலிருந்து பாதுகாத்து கானானுக்குள் வழி நடத்தியது போல இறுதி காலத்திலும் பாலை நிலம் அமையலாம் என நாம் உறுதியாக நம்பலாம். ஜெபிப்போம். ஆண்டவரே, பாலை நிலம் தனிமையான இடமாக தம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்பதை இந்த காட்சியின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். தனிமையாக உம்மோடு உறவாடுகின்ற அனுபவங்களில் நோன்பு காலத்தில் இன்னமும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்கள் ஆகிய நாங்கள் தனித்துவம் உடையவர்கள் என்பதை பாலை நிலத்தில் பெண் பாதுகாக்கப்பட்டது போல துன்பங்கள் வருகின்ற பொழுது உம்மால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து உம்முடைய சிறகின் நிழலிலே நாங்கள் எப்போதும் வாழ்வதற்கு எங்களுக்கு நல்ல இதயத்தை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். துன்பங்களும் வேதனைகளும் வருகின்ற பொழுது உம்முடைய தோழமை எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறது என்கிறதை உணர்ந்தவர்களாக துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்கின்ற ஆற்றலை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.